guys, welcome back. Other new gameplay. Minecraft mode blockல நம்ம வந்திருக்கோம். இது வழியே நம்ம மைண்ட் பண்ணிட்டு தான் போகணும். நம்ம நேரத்தை வேஸ்ட் பண்றதுக்குள்ளேயே சீக்கிரம் மைண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு பார்த்தா ஐயே அதுக்குள்ளேயே வாட் கீழே ஒரு பெட்ராக் இருக்கா? ஓகே கைஸ், முக்கியமாக சப்ஸ்கிரைப் லைக் எல்லாம் பண்ணுங்க, செய்யுங்க. இது ஃபுட் வர ஆரம்பிச்சு, எடுத்து விடு சீக்கிரம். அதே மாதிரி லைக் பார்த்து கேட்டுனா கமெண்ட் பண்ணுங்க. இதோட எண்டிங் எப்படி இருக்குன்னு டூல்ஸ்ல போய் நமக்கு ஸ்டிக்கு தேவைப்படுதுன்னா ஸ்டிக்கு வச்சு ஒரு ஸ்டோன் பிக் செஞ்சுக்கலாம் கைஸ். இது வாங்கி இந்த பட்டன் புதுசா வரவங்க மட்டும் என்ன இது அயனா? அயன் மாதிரிதான் கைஸ் இருக்கு. இங்க பாப்போம். அயனா இருந்தா இருங்க, இந்த மைண்ட் பண்ணி பாத்துடலாம். அயனா இருந்தா காப்பரா அயனா அயன் செம்ம. இது வந்து புது ஒரு பெருசாக்கணும் போல. நம்ம நிறைய ஃபார்ம் கட்டணும்னா அதுக்கு வந்து நமக்கு நிறைய ஸ்டோன்ஸ் வச்சுதான் கட்டலான்னு இருக்கேன். இதுக்கெல்லாம் முதல்ல ஃபார்ம் கட்டணுமே, அதுக்கு சரி பொறுமையா பண்ணலாம். அடுத்து பார்க்கலாம். தள்ளு வீட்டுலாம் இல்ல போ தெரியல. எல்லாமே ஸ்டோன்ஸ் ஆகுது. பம்கின் கோல் நினைக்கிறேன். தெரியல, ஸ்டோன்ஸ் தான் சுலபா ஆகுதா? அடுத்து அது பம்கினா கிடைக்குது. கோல் ஐயோ கைஸ், வேற வழி இல்லை, ஃபென்ஸ் நம்ம செஞ்சுதான் ஆகணும். அதனால என்ன பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட் நம்ம இது நம்ம இப்படி செஞ்சிடலாம் நம்மளே. ஓகே 24 இதாச்சு. நம்ம பொறுமையா இந்த இடத்துல நேரா ஒரு 2 வேவை கன்ஃபார்ம்ட்டு போயிடலாம். என்னது போகல? ஐயோ என்னது வரமாட்டேங்குது. சரி புதுசா கட்டிட்டு அவங்க வந்து பாக்குறேன். சின்ன மிஸ்டேக். இது 2 மாடுமே எல்லாமே விழுந்துருச்சு கீழே. ஐயோ தெரியாம தள்ளி விடுங்க. அடுத்து பாப்போம். அடுத்து கண்டிப்பா எப்படி வருவாங்க. என்கிட்டயும் இது கம்மியா இருக்கனால கொட்டிய உண்டாக்கு மாதிரி கட்டி இருக்கேன். இதுதான் மயமை விடுது. அடுத்தது நியூவா வரும்போது காமிக்கிறேன். இதை கன்டென்ட் கிடைக்க மாட்டேங்குது, என்ன பண்றது?
கைஸ் ஒரு ஒரு ஆடு வந்துச்சு. அந்த ஆடையுமே நம்ம வந்து புதுசாச்சு இடி இடிக்குது. நம்ம சீக்கிரமா மைண்ட் பண்ணலாம். ஐயோ இதே மாதிரி இது மாத்திட்டேன் உள்ள மட்டும் ஸ்டோன் பிக்கஸ் இருந்துச்சு. நான் அத்தனை வெயில் செய்ய முடியும். உட்டு நிறைய இருந்துச்சுன்னா ஸ்லாப் செஞ்சு போயிடுறாங்க. இந்த ஸ்டோன் ரொம்ப கம்மியா இருக்கு. வருது வரது நல்லது. நம்ம வந்து சும்மா ஃபார்ம் பண்ணணும். அடுத்தது வரும்போது நான் வந்து மீட் பண்றேன். காய்ஸ் டைமண்ட் பாருங்க டைமண்ட். ஐயோ இதுக்கு எனக்கு அயன்லாம் வேணுமே. என்கிட்ட இருக்கிறதே 4 அயன் தான் இருக்கு. நான் ஒரு அயன் இதுங்க பற்றி விட்டு எல்லாத்தையும் மாத்திடலாம். அதுக்கு உருக்குறதுக்கு ஃபர்னஸ் வேணும். அதுக்கு பொருட்டும் இருக்குங்க ஃபர்னஸ் செய்யறதுக்கு. ஐயோ நான் வேற கண்டமணிக்கு வச்சுட்டு இருக்கேன். எனக்கு தனியா இடம் வேணும். நமக்கு ஃபர்ஸ்ட் ராயன் உள்ள போட்டுடலாம். ஒரே ஒரு கோல். ஒன்னேத்துக்கு போட்டுருவோம். ஒன்னேத்து அதுவே சமாளிச்சு. இதா டைமண்ட் இல்லாம நம்மளால எதுவும் மைண்ட் பண்ண முடியாது. அதனால ஓடிரு. ஒரு சிக்கன் வந்து போயிருங்க. ஆனா நான் சாவடிக்க போறேன். ஏன்னா நான் வந்துட்டு வைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. விழுக போற நம்ம ஃபுட்டாச்சு ஆகட்டும். உள்ள ஒண்ணுமே கொடுக்கலாங்க. ஊறக்கட்டு டைமண்ட் மைண்ட் பண்ணதுக்கு அப்புறம் பாக்குறேன். ஓரா சிக்கன் கிடைச்சிருந்திருக்கு. இது கிராஃப்ட் பண்ணி வச்சு நம்ம டைமண்ட் நம்ம கையால எடுத்துருவோம். இது வரைக்கும் மைண்ட் கிராஃப்ட் டைமண்ட் இந்த மூணுல எடுத்தது இல்ல. அதனால இந்த மூலமா டைமண்ட் எடுத்துக்கலாம். ஏய் இன்னும் என்ன கிடைச்சு? என்ன ஒண்ணும் இல்லையே. ஸ்டோன் பிக் எஃபெக்ட் மைண்ட் பண்ணலாம். அடுத்து என்ன கிடைச்சிருக்கு? வீட்டு லெதர் இதாச்சும் கிடைச்சிருக்கு. இது நான் இன்னும் ஒரு பில்டு பண்ண போறேன். பில்டு பண்றதுக்கு எந்த டூல்ஸ் இருக்குதான்னு கேட்டீங்கன்னா கம்மியா தான் இருக்குது நம்மகிட்ட டூல்ஸ். இதை வச்சு ஆனா அப்போ ஒன்று பில்டு மட்டும் பண்ண போறேன். அந்த பில்டு பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்க்குறேன். ரைட் பில்டு பண்ணிட்டேன். சின்ன ஏரியா தான். இதெல்லாம் நம்ம வந்து டூல்ஸ் இதெல்லாம் வைக்கிறதுக்கு. அப்புறம் இந்த வழியை வந்து ஃபார்மிங் பண்ணிடலாம். இந்த வழியை நம்ம வந்து மரத்தை வைக்கிறதுக்கு ஒரு ஏரியா. அப்புறம் நிறைய வுட்டு கிடைச்சதும் இந்த இடத்த ஃபுல்லாக ஜாயினிங் பண்ணிடுவோம். ஆனால் இப்போ பண்ண முடியாது. நம்ம கொஞ்சம் மைனிங் மட்டும் பண்ணிட்டு வீடியோ முடிச்சிருவோம். ஃபர்ஸ்ட் பயமே நம்ம நடக்குது நமக்கு. அதாவது மீன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பயத்தை சீக்கிரம் முடிச்சா நான் நினைச்சேன். ஆனால் பில்டு என்ன அது லேபிஸ் நினைக்கிறேங்க. வயசுங்க லேபிஸ் தான். லேபிஸ் லெஜரி டேட்டா கிடைக்குது. ஸ்டோன் பிக்காக்ஸுங்க. நம்ம அந்த செஸ்ட் வச்சிருக்கோம். அந்த கொஞ்சம் லூட்லாம் அங்கதான் இனிமே வைக்க போறோம். அதனால முக்கியமா லைக் ஆமா அந்த ஸ்டோன் பிக்காக்ஸ் லைவ்லயே பண்ண முடியுது. கோல்டு செம்ம. இப்போ நிறைய ஓர்ஸ் கிடைக்க ஸ்டார்ட் ஆயிருக்கு. என்ன கிடைச்சிச்சு? ஸ்டோன் கிடைச்சிருக்கு. வாட்டர் பக்கெட். ஓ மை காட் வாட்டர் பக்கெட் ரொம்ப முக்கியம் கைஸ். இங்க ஒரு ஏரியா இருக்கு. இந்த ஏரியால நம்ம இப்ப கட்டிடலாம் நினைக்கிறேன். இந்த இடத்துல நம்ம ஃப்ளூட் வச்சுக்கலாம். இருங்க பெசண்ட் நிறையவே டேட் இருக்கு. நான் இதுக்கு வச்சுட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்சம் ஒரு 2 பேக் மட்டும் என்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து இன்ஃபினிட்டி வாட்டர் சோர்ஸ் பண்ணணும். நம்ம
பண்ணணும்னா ஒரு பவுல் மாதிரி ரெடி பண்ணணும். இன்னும் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுமே. எந்த பிளாக் மிஷன் தெரியல. ஓ இந்த பக்கம் ஒரு இதை வைக்க மறந்துட்டேன். இந்த வழியா இப்ப ஃபர்ஸ்ட் வாட்டர் ஊத்திடுவோம். பார்ட் 2ல நம்ம எங்கேயாவது முக்கியமா சொல்லிருங்க கைஸ். பார்ட் 2 வேணும்னா கமெண்ட் பண்ணிருங்க. ஊத்திட வேண்டியது. இந்த இடத்துல நடுவில் ஊற்ற இன்ஃபினிட் வாட்டர் கிடைச்சிரும். அது பார்ட் 2ல வாட்டர் கிடைக்கும் தான் நான் நினைக்கிறேன். ஆனா முக்கியமா சொல்லிருங்க கண்டினியூ பண்ணுவேன் வேணாமான்னு. ஏன்னா இது வந்து அட்டை பழசாயிடுச்சு. இந்த 1 பிளாக்னாலே பழசுதான். இருந்தாலும் எண்டிங் எதை யாரும் போடணும்னு நான் நினைக்கிறேன். சொல்லிருங்க. அடுத்தது இந்த இதுல எனக்கு கிடைச்சிருக்கு ஒரு என்ஷான் புக்கு, கேரட்டு, ஸ்டிக்கு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்புறமா வச்சுக்கலாம். டக்குன்னு மெயின் பண்ணி வீடியோ கொடுத்துருவோம். கோல்டு நான் இந்த பிக்கெக்ஸ் மட்டும் தான் அப்டேட் பண்ணிருக்கேனே தவிர ஆக்ஸ் அது நான் அப்டேட் பண்ணல. இது வேஸ்ட் ஆச்சு. அந்த ஆடே என்ன வேஸ்ட் தான் கிடக்குறான். நீ கூட வலிடு லாபிஸ் மைன் மினஸ்ட் வந்து கட்டுது. ஃபுல்லா பாதி விட்டு இல்லைன்னா டேட்டு தான் வேஸ்ட் கிடைக்குது. ஆனால் டேட் யூஸ்ஃபுல் தான். நம்ம வந்து ஃபார்மிங் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஃபுட்டு அடுத்து அதை விட தான் கிடைக்கும். அப்படியே மைன் டயர் 1 டயர் 2 அப்படின்னு வரும்னு நினைச்சேன். ரொம்ப நேரம் ஆகுது. பயம் ஆகுது. ஸ்டோன் பிக்கெக்ஸே உடச்சிருச்சு. அந்த அளவுக்கு மகிழ்ந்துட்டோம். சரி இதோட வீடியோ முடிச்சுப்போம். நம்ம இதுக்கு என்னென்ன பில்டு பண்ணிருக்க மட்டும் பார்த்துப்போம். ஒரே ஒரு ஃபார்ம்னு சொல்லிட்டு இது அனிமல் ஃபார்ம் சொல்லி ஒரு இதுவா இது பண்ணிட்டோம். வேஸ்ட் ஆயிடுச்சு சுத்தமா. வுட்டு வேஸ்ட் தான். அதை எடுத்து பெருசாக்கிடுவோம். முக்கியமா இந்த இடத்துல இன்ஃபினிட் வாட்டருக்காக ஒரே ஒரு வாட்டர் ஊற்றி வச்சிருக்கேன். அயனோட எவ்வளோ அயன் கிடைச்சிருக்கு? 3 அயன் கிடைச்சிருக்கு. இதுங்க வெயிட் பண்ணுங்க ஒன்று பார்ப்போம். வந்துலேருந்து ஒரே மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு. வாட்ரு இன்ஃபினிட்டி வாட்டர் கிடைச்சா போதும். இன்னும் சொல்லல நமக்கு தண்ணி சேமிக்க வச்சிருக்குன்னு ஒன்று பண்ணியிருப்போம்ல, அது பார்ப்போம். அது எவ்வளோ அயன் இந்த இருக்கு வருங்க. 7 அயன் தேவைப்படுது. 7 அயன் நம்மகிட்ட 3 அயன் தான் நம்மகிட்ட இருக்கு. வீடியோ முடிச்சுக்குவோம். அதான் இப்போதைக்கு இந்த ஏரியா தான் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. முக்கியமாக சொல்லிடுங்க பார்ட் 2 வேணுமா இல்லை வேணாமான்னு. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக சப்ஸ்கிரைபு அதை மட்டும் பண்ணிடுங்க. இல்லைன்னா லைக் ஏதாவது ஒன்று பண்ணுங்க. ஆனால் கண்டிப்பாக ஏதாவது பண்ணிட்டு மட்டும் போயிருங்க கைஸ் ப்ளீஸ். ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் தானே கேட்குறேன். சப்ஸ்கிரைபு லைக் ஷேரு உங்க பிடிச்ச மைக்ராஃப்ட் 1 பிளாக் பிடிச்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களையும் பார்க்க சொல்லுங்க. இந்த கடைசியில் மைண்ட் பண்ணும் போது எனக்கு இந்த ஒரு பொருளுங்க கிடச்சிருச்சு ப்ளீஸ். அடுத்த வாட்டர் பாக்கெட் இன்ஃபினிட்டி வாட்டர். நான் தான் ஓப்பர் செய்யாம நினைச்சேன். இன்ஃபினிட்டி வாட்டர் தான் கைஸ். அடுத்து என்ன கிடைச்சிச்சு நான் பார்க்கவே எடுத்து 2 வாட்டர் பாக்கெட் பிரெட் கொடுத்துருக்காங்க. ஃபுட்டு நல்ல காணா போச்சுன்னு நினைச்சேன். ஓகே பாய். அடுத்த நியூ கேம்ல வந்து நம்ம சந்திப்போம். அது வரைக்கும் பை 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 பாய்.